இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். இப்ப அண்மையில் அமெரிக்காவின் வர்த்தக செயலாளர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் தாங்கள் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு இடையில் நீங்கள் அந்த டீல் தொடர்பாக பேச வேண்டும் என்று சொன்னது. ஆனால் 3 வெள்ளிக்கிழமை கடந்தும் மோடி தொலைபேசி எடுக்கவில்லை. பிரித்தானியாவுக்கும் அவ்வாறுதான் கொடுத்தோம். ஆனால் பிரித்தானியா பிரதமர் வியாழக்கிழமை மாலையே எடுத்து அந்த டீலை செட்டில் பண்ணிவிட்டார் இந்திய பிரதமர். அதற்கு பிறகுதான் இந்த 3வது கிழமைக்கு பிறகுதான் இந்திய பிரதமர் ட்ரம்புக்கு தொலைபேசி அழைத்து நாங்கள் ரெடி என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு ட்ரம்ப் கேட்டது என்றது ஒரே ஒரு கேள்விதான், ரெடி ஃபார் வாட்? என்னத்துக்கு? ட்ரெயின் போய்விட்டது, நீங்கள் இப்போது வந்திருக்கிறீர்கள் என்றார். இப்போ என்ன கூறுகிறார் கிரஹாம், அதாவது செனட்டர் என்ன கூறுகிறார்? 500% வரியை போட போகிறோம் என்று கூறியிருக்கின்றார். அப்ப இந்தியாவுக்கு 500% வரியை போடுகிற அதே நேரம் பிரித்தானியா இலங்கையின் ஆடை உற்பத்திக்கு 0% வரியாக்கி இருக்கிறது. நீங்கள் ஒன்றை யோசிச்சு பாருங்கள், ஐரோப்பிய ஒன்றியம் இதுவரை காலமும் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை என்றுதான் கொடுத்தது. இப்போ ஆடை தொழிற்சாலைக்கு 0%. ஜெர்மனி ரப்பர் உற்பத்திக்கு 9 மில்லியனை டாலர்களை இன்வெஸ்ட் பண்ணுகிறது. இப்ப ஏதோ ஒரு வகையில் அவங்கள் இலங்கையை கையகப்படுத்த போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இலங்கை இதில் தப்பவும் முடியாது. என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஆப்கானிஸ்தானை அடிக்கும் போது 2001ஆம் ஆண்டு புஷ் பாகிஸ்தானுக்கு கொண்டுதான் சொன்னது, எங்களோட விமானங்கள் உங்களை அங்க தரையிறங்கும், எரிபொருள் நிரப்பும், ஆப்கானிஸ்தான் அடிக்க போறோம், தளத்தை தரையில என்று சொன்னால் உங்களையும் சேர்த்து அடிக்கும். அவ்வளவுதான். அவங்க பெர்மிஷன் கேட்கல, ஒரு தகவல் சொன்ன நாங்கள் ரங்கி அடிச்சுக்க போறோம், அவ்வளவுதான். அதே போலதான் இலங்கையின் நிலைமையும். குடுக்குறத்தை வாங்கி கொண்டு நீங்கள் அமெரிக்காவோட நின்றீங்கன்னா முடிஞ்சுது. இல்லை என்று சொன்னால் அவன் தானே, அது பிரச்சனை இல்லை. அதுக்காட்டித்தான் இப்ப வாஷிங்டன் டிசியிலிருந்து சமயம் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டவர்கள் அவங்ககிட்ட ஏராளம் இருக்கு. மனித உரிமைகள் கவுன்சில்ல இருக்கு வழக்கு ஏற்கனவே. இந்த இந்து சமயம் தொடர்பான கிறிஸ்தவர்கள் மீதான இது இருக்கு. இப்படியே அவன் பிடிக்கிறேன்னு சொல்ல, செலன்ஸ்கி மீது என்ன தக்கணும்? ஒரு நன்றி, தேங்க்யூ சொல்லலைன்றதே ஒரு பிரச்சனையாக எடுத்தவர்கள். இப்ப கியூபாவுக்கு என்ன சொல்றாரு? ட்ரக்ஸ். வெனிசுலாவுக்கு என்ன சொல்றாரு? போதைப்பொருள். என்ன காரணமும் அவர்கள் அமெரிக்கா தூக்கலாம். அப்ப இலங்கைக்கு வடிவாக தெரியும், இலங்கைக்கு இது தெளிவாக தெரியும். எனவேதான் இலங்கை வெளியில் சும்மா சொன்னாலும், தாங்கள் அணி சேராம இருக்கிறோம் அப்படி இப்படி என்று சொன்னாலும், இலங்கை முற்றுமுழுதாக அமெரிக்காவிடம் சென்று விட்டதைத்தான் அந்த ஜூலிசங் போகும்போது அந்த புலங்கு வானூர்திகள் கொடுத்தது, மற்றது அமெரிக்கா விமானங்கள் வந்தது, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாகத்தான் இருக்கின்றது.